வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க என்று எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னைக்கும் உங்களை மகிழ்விக்க இந்த குமுதா என்றும் உங்க கூட தான் இருப்பேன். இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதையை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வர உள்ளது. இந்த கதையில எனக்கு தெரிஞ்ச ஒருவன் ஒரு அழகான நர்ஸ் அக்காவை எப்படி மடக்கி அவனது ரொம்ப நாள் ஆசையை முடித்துக் கொண்டான் என்ற ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதையை கூறுகிறேன். முழுமையாக கேளுங்கள். கதையை அருமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் சொல்லப் போகிறேன். இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத ட்விஸ்ட்களாக தான் இருக்கும். கதை சூப்பரா இருக்கும். முழுமையாக இந்த கதையை கேளுங்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க. வாங்க கதைக்கு போகலாம். எனது பெயர் புகழேந்தி. எல்லோரும் என்னை சுருக்கி புகழ் என்று கூப்பிடுவார்கள். எனக்கு 26 வயது ஆகிறது. நான் படித்து முடித்துவிட்டு வெட்டியாக தான் இருக்கிறேன். வேலை கிடைக்கும் வரை ஊர் சுத்தி திரிவேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. நாங்க எல்லோரும் காலையில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் டீ கடையில் டீ குடிப்பதும் அப்படியே அங்கே பஸ் ஏறும் பெண்களை லுக் விடுவதும் தான் எங்க வேலையா போனது. அப்போதுதான் இந்த கதையின் கதாநாயகியான அந்த நர்ஸ் அக்காவை பார்த்தேன். அவளுக்கு வயது 36 இருக்கும். அவளை பற்றி கொள்கிறேன், கேளுங்கள். நல்ல உயரம், நீண்ட முகம், நல்ல வெண்மை. ஒல்லியாக தான் இருப்பாள். ஆனால் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய அளவுல பக்காவா இருந்துச்சு. அவள் சேலைதான் அணிந்திருந்தாள். அவளை பார்த்தா யாரா இருந்தாலும் ஆசை வரும். அவ்வளோ அழகாக இருந்தாள். நான் பார்த்த உடனே மயங்கி விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவளை பார்த்த பிறகு நான் அவள் நர்ஸ் என்று எனக்கு முதலில் தெரியாது. நான் ஏதோ ஒரு ஸ்கூல்ல டீச்சராக இருப்பாள் என்று நினைத்தேன். அவள் பஸ்ல ஏறும்போது அவளது காலில் அணிந்திருந்த கொலுசு அந்த கால்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அவளது வெள்ளை புடைவை அவளுக்கு இன்னும் அழகு சேர்த்தது. அவளது திமிரு பிடித்த பார்வை என்னை கிறக்கியது. இதனால் 4 நாட்கள் தொடர்ந்து தினமும் காலையில் டீ குடிக்கும் வேளையில் அவளின் அழகை ரசிப்பதாக இருந்தேன். எனது அக்கா மகள் கீர்த்தனா வயது 3 தான் ஆகிறது. அவள் பிறந்ததிலிருந்து எங்களோடுதான் இருக்கிறாள். அவளுக்கு என் மீதும் எனக்கு அவள் மீது ரொம்ப பாசம். அடுத்த நாள் எனது அக்கா மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. அவளையும் எனது அக்காவையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அங்கே சென்றதும் தான் தெரிந்தது, எனது தேவதை ஒரு நர்ஸ் என்றும் அவள் நாங்கள் வந்த அதே ஹாஸ்பிடலில் தான் வேலை செய்கிறாள் என்றும் தெரிந்தது. அவளும் என்னை பார்த்ததும் முறைத்தாள். நான் மனதில எதுக்கு நம்மளை பார்த்து இப்படி முறைக்கிறாள் என்று தெரியவில்லையே என்று யோசித்துவிட்டு, இனிமேல் இவளை பார்க்கக்கூடாது சாமி என்று நினைத்து எனது அக்காவை சீட்டில் அமர வைத்துவிட்டு நான் டோக்கன் எடுத்துவிட்டு வெளியே வாசலில் நின்றேன். அவள் மேலே இருந்து மஞ்ச ஷர்ட் தம்பி என்று அழைத்தாள். என்னை யார் கூப்பிடுறான்னு மேலே பார்த்தேன். அவள்தான் ஜன்னல் வழியாக நின்று அழைத்தாள். மேல வாங்க என்றாள். எனக்கு பயம். நம்ம தினமும் பார்ப்பதை ஒருவேளை கவனித்து விட்டாலோ என்று பயத்துடன் மேலே சென்றேன். அவளை பார்த்தும் மிக நெருக்கத்தில் அவளது அழகை பார்த்தும் சிரித்து விட்டேன். அவளும் கோபத்தில் இருந்தவள். ஏன் சிரிக்கிற என்று கேட்டு அவளும் மெதுவாக சிரித்தாள். இல்லை, சும்மாதான் அக்கா என்றேன். ஏன் சொல்லுங்க என்று கேட்டாள். இல்லை அக்கா, நான் தினமும் காலையில் டீ குடிக்கும் போது பார்ப்பேன். ஆனால் உங்களது முகத்தை அவ்வளவு பார்த்தது கிடையாது. இப்போது மிகவும் நெருக்கத்தில் பார்த்ததும் சிரித்து விட்டேன் என்றேன். அவள், அட, அப்புறம் சார் வேற என்ன பார்த்தீங்க? நானும் 4 நாட்கள் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். நீங்க என்னை பார்ப்பதை. எனக்கு வயது 36 ஆயிரது. என்ன போய் சைட் அடிக்கிற அறிவு இல்லையா என்று திட்டினாள். நான் கீழே குனிந்து கொண்டு அவளது பாதங்களை ரசித்துக் கொண்டிருந்தேன். நான் படக்கென்று, நான் உங்களை ஒன்றும் பார்க்கவில்லை. உங்க கால் பாதங்களில் இருந்த கொலுசு ரசிப்பதற்கு தான் தினமும் வந்தேன். அதில் 3 மணிகள், அதுவும் பச்சை நிற புள்ளி அதில் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அதைத்தான் பார்த்தேன் என்றேன். அவள் ஆச்சரியப்பட்டு காலில் பார்த்தாள். அட, நான் கூட அதை கொலுசு வாங்கும்போது பார்த்தேன். அது பிடிச்சு போய் தான் இதை எடுத்தேன். நீ எப்படிடா தூரத்திலிருந்து அதை பார்த்த? நல்லா இருக்கா என்று கேட்டாள். நானும் ஆமா நல்லா இருக்கும் அக்கா என்று சொல்லி சிரித்தேன். உன் பெயர் என்ன என்று கேட்டாள். பெயரைச் சொன்னேன். அவளது பேரை கேட்டேன். தீபிகா என்றாள். அதற்குள் எனது அக்கா ஃபோன் பண்ணிட்டா. எங்கடா இருக்க? வா என்றாள். சரி என்று அவள் யாரு என்று கேட்டாள். எனது அக்கா என்றேன். அட், அப்போ உனக்கு கல்யாணம் ஆகலையா என்று கேட்டாள். நான் நக்கலாக நர்ஸ் பொண்ணு தேடுறன், கிடைக்கல என்று சொன்னேன். சரி அக்கா, நான் போயிட்டு வரேன், உங்க நம்பர் தாங்க என்று கேட்டேன். அவள் உன் நம்பர் கொடு, நான் பண்றேன் என்று எனது நம்பர் வாங்கினாள். நானும் எனது மருமகளை டாக்டரிடம் காட்டிவிட்டு போகும்போது அவளிடம் பார்வையால் போயிட்டு வாரன் சொன்னன். அவள் சிரித்து விட்டாள். பின்பு நானும் வீட்டுக்கு போயிட்டேன். மதியம் அவளது நம்பரில் இருந்து ஃபோன் வந்தது. நாங்கள் இருவரும் பேச ஆரம்பித்தோம்.
அவளைப் பற்றி கேட்டேன். அவள், எனக்கு குழந்தை இல்லை. இதனால் எனது கணவருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வரும். நான் இப்போது தனியாகத்தான் வாழ்கிறேன். எனது அம்மா வீட்டில்தான் இருக்கேன் என்று அழுதாள். நான் அவளை சமாதானப்படுத்தினேன். என்னை பற்றி கேட்டாள். நானும் எல்லாவற்றையும் கூறினேன். எங்களுக்குள் நெருக்கம் அதிகமாகி எங்கள் உறவு மேலும் வலுவானது. பின்னர் தினமும் பார்ப்பதும் சிரிப்பதும் என்று இருந்தோம். ஒரு வாரத்திற்குள் எங்களது பேச்சு அந்த விஷயத்தை நோக்கிப் போனது. ஒரு பேச்சில், எனக்கு இனி கவலை இல்லை, எனக்கு இனி எல்லாத்துக்கும் தீபிகா இருக்காள் என்றேன். அவள், சாருக்கு ரொம்ப ஆசைதான் என்று சிரித்தாள். நானும், ஆமா, எனக்கு இல்லாத உரிமையா என்று கேட்டேன். அவள் அது சரி என்று கூறிவிட்டு, சரி பிறகு பேசுவோம் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டாள். 2 நாட்கள் என்னிடம் சரியாக பேசவில்லை. ஒருவேளை நான் அப்படி கேட்டதினால் பேச மாட்டுக்கா என்று நினைத்து ஆஸ்பத்திரியில் பார்க்க சென்று கேட்டேன். வீட்ல கொஞ்சம் சண்டை, அதுக்குதான் சரியா பேச முடியல சாரி என்றாள். நானும், சாரி அக்கா, மன்னித்து விடு, நானும் உன்னிடம் அப்படி பேசியிருக்க கூடாது என்று சொன்னேன். அவள், எருமை, அதெல்லாம் இல்ல, இதுதான் காரணம் என்றாள். சரி, கொஞ்சம் நேரம் இரு, வேலை முடித்துவிட்டு நானும் அப்படியே உன் கூட வரேன் என்றாள். சரி என்று இருவரும் பைக்கில் சென்றோம். அப்போதுதான் அவள், புகழ், என்ன வெளியே எங்கேயாவது போகலாமா என்று கேட்டாள். நான், ஓகே, உனக்கு லீவ் இல்லையா என்று கேட்டேன். அவள், அது நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லு என்றாள். அதற்கு நான், நீ லீவ் எடுத்துட்டு சொல்லு, எப்போ என்றாலும் நான் ரெடிதான் என்றேன். அவள், சரி, நான் 4 நாட்கள் லீவு போடுறேன் என்றாள். நான், சரி, அப்ப நம்ம கொடைக்கானல் இல்லைனா நீலகிரி போகலாம் என்று சொன்னேன். அவள், சார் எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு தெரியும், சரி போகலாம் என்று சிரித்தாள். அடுத்த நாள் அதே மாதிரி வேலைக்கு போகும்போது ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துரு, அப்படியே போகலாம் என்றேன். அவள், நீ வீட்டில் என்ன சொல்லுவ என்று கேட்டாள். நான் ஏதாவது எக்ஸாம் இருக்கு, சொல்லிட்டு வாரன் என்றேன். இருவரும் அடுத்த நாள் பைக்கில் கிளம்பிச் சென்றோம். கொடைக்கானலில் காலையில் 3 மணிக்கு போயிட்டு ரிசார்ட்டில் தனியாக ஒரு வீட்டில் தங்கினோம். அவள் சிரித்துவிட்டு குளிக்கப் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருந்தேன். அவள் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கொண்டு வந்து என் முன்னே நின்றாள். அவளை அந்த மாதிரி பார்த்ததும் எனக்குள் ஒருவித பரவசம் வரத் தொடங்கியது. இதுவரை அவளை வெள்ளை நிற யூனிபார்மில் பார்த்த கண்கள் இப்போது கலர் ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் அவள், என்னடா அப்படி பார்க்கற என்று கேட்டாள். நான் சிரித்தேன். அவள், முதலில் நீ போயிட்டு குளிச்சிடு வா என்று அனுப்பினாள். நானும் குளித்துவிட்டு வந்தேன். அவள் பெட்டியில் கால்களை நீட்டி உட்கார்ந்து ஃபோன் பார்த்து கொண்டிருந்தாள். கால்களின் அந்த கொலுசு அழகை பார்த்ததும் எனக்குள் தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. வெண்மையான பெண்களுக்கு அந்த காலில் உள்ள கொலுசு மிக அழகை கொடுக்கும். அந்த அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. அதனை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் எனது வேலையை காட்டத் தொடங்கினேன். மெதுவாக அவள் அருகில் சென்று அவளிற்கு ஒரு முகம் கொடுத்தேன். அவள் என்னை கட்டிக்கொண்டாள். நானும் பதிலுக்கு கட்டிக்கொள்ள எங்களுக்குள் எரிமலை வெடிக்க ஆரம்பித்தது. நாங்கள் எங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்தோம். எங்கள் விளையாட்டு அந்த அதிகாலை நேரத்தில் கோலாகலமாக சென்றது. ஒரு 3 மணி நேரம் நன்றாக விளையாடி களைத்து போனோம். நன்றாக விளையாடிவிட்டு அப்படியே சுத்தமானோம். நாங்கள் கொடைக்கானலில் ஒரு 4 நாட்கள் தங்கியிருந்தோம். அந்த 4 நாட்களும் எங்கள் விளையாட்டு சென்று கொண்டேதான் இருந்தது. விதவிதமாக எங்கள் ஆட்டத்தை கொண்டு சென்றோம். 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்க்கையை அந்த நொடியில் என்ஜாய் பண்ணோம். அவள், இனிமே நீ என் கூட எப்பவும் இரி என்று கேட்டுக்கொண்டாள். நானும், கண்டிப்பாக உனக்கு நான் எப்பவும் இருப்பேன் என்று கூறினேன். அன்றிருந்து இன்று வரை எங்கள் உறவு சென்று கொண்டேதான் உள்ளது. கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள். கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள். அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நான் உங்கள் தேவதை குமுதா. நன்றி.